Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள். GDP growth estimated at 7.7% in 2025-26. ஓகே, ஸோ இந்தியாவினுடைய GDP growth டேட்டா வந்து 7.7%ன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷ்னல் எஸ்டிமேட்ஸ் வந்து 7.6%ன்னு ஃபிப்ரவரி மந்த்துக்கான க்ரோத் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. வைரஸ் நமக்கு Q4, அதாவது நமக்கு ஃபோர்த் குவார்ட்டருக்குரிய க்ரோத் வந்து 7.8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் ஷோஸ் த சக்ஸஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஆஃப் இண்டியன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜிடிபி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, அண்ட் யூஸ்வலாகவே நமக்கு இந்த டேட்டாலாம் ரிலீஸ் பண்ணுறது மோஸ்ட்லி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, அண்ட் ஸோ ஜிடிபிங்கிறது உங்களுக்கு விதின் த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதனுடைய வேல்யூ, அதுதான் நம்ம ஜிடிபின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொவிஷ்னல் டேட்டா. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கான ஜிடிபி க்ரோத் டேட்டா எஸ்டிமேட்டட் அட் 7.7%. அண்ட் இது வந்து நம்ம இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பிப்ரவரி மந்த் இருந்ததுக்கான டேட்டா விட இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ பிப்ரவரி மந்த் 7.6% அப்படின்னு க்ரோத் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா, வைரஸ் இப்போ வந்து 7.7%. வி குட் சி அ ஸ்லைட் இன்க்ரீஸ் அண்ட் இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நம்மளால் பார்க்க முடியுது. லைக் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24-25ல் 7.1% எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம். வைரஸ் இந்த வருஷம் நமக்கு 7.7%. அது போக நமக்கு இது ஃபைனல் குவார்ட்டர், கரெக்டாக, அதாவது ஃபைனல் குவார்ட்டர் இன் த சென்ஸ் நமக்கு லாஸ்ட் இயர்லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 2025-26ல் ஃபைனல் குவார்ட்டரில் 7.8% வந்து க்ரோத் வந்து இருந்திருக்கு. ஓகே, நவ் ஃப்யூச்சர் அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது 26-27க்கான ஃபினான்ஷியல் இயர், அதாவது நெக்ஸ்ட் இயரோட நமக்கு ஜிடிபி க்ரோத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எஸ்பெஷலி நமக்கு 6.6% வரைக்கும் கூட குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் டபுள் டிஜிட் செக்டர்ஸ், அதாவது எந்தெந்த செக்டர்ஸ்லாம் டபுள் டிஜிட் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங், ட்ரேட், ரிப்பேர், ஹோட்டல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டட் டு ப்ராட்காஸ்டிங், ஸ்டோரேஜ், ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டபுள் டிஜிட் க்ரோத் வந்து இந்த செக்டர்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், நீல்கிரி தார் பாப்புலேஷன் அண்ட் ஸ்டேட் இன்க்ரீசஸ் டு 1364 ஃபைன்ஸ் சர்வே. ஓகே, இப்போ இது நம்ம ஏர்லியராகவே நியூஸில் கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து தேர்ட் ஸ்டேட் லெவல் சிங்க்ரனைஸ்டு பாப்புலேஷன் சர்வே ஆஃப் நீல்கிரி தார் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க டுவர்ட்ஸ் த மந்த் ஆஃப் ஐ திங்க் ஏப்ரல், எண்ட் ஆஃப் ஏப்ரல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த சர்வேயோட ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட் படி நீல்கிரி தாருடைய பாப்புலேஷன் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நீல்கிரி தார் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடுடைய ஸ்டேட் அனிமல். ஸோ லெட் அஸ் see about it in detail. It is an endangered mountain ongulate, அதாவது நமக்கு endemic to western Ghats தான் இதனுடைய பாப்புலேஷன் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் சதர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி மவுண்டன் ஆங்குலேட்டும் இதுதான். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் த ஒஃபிஷியல் ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. உங்களுக்கு வந்து அந்த நீல்கிரி தார்ன்ற பேர் என்னது, அதிகபட்சமாக அந்த நீல்கிரி ஹில் ஏரியாஸ் இருக்குல்ல, அங்கே தான் நம்மளால் இதை வந்து பார்க்க முடியும். அந்த ஹை ஆல்டிடியூட் கிராஸ்லேண்ட்ஸ், அந்த ராக்கி டெரைன்ஸில் வந்து இதை நம்ம அதிகமாக பார்க்கலாம். அண்ட் இதனுடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா IUCN ரெட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் endangered and it is listed under Schedule 1 of WPA 1972. அண்ட் இது ரிலேட்டடாக இதை சேவ் பண்ணுறதுக்காகவே நமக்கு வந்து ப்ராஜெக்ட் நீல்கிரி தார் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு ஃப்ளாக்ஷிப் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய ஹேபிடேட்டை ரெஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், அதனுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே. ஓகே, ஸோ இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த தேர்ட் சர்வே பார்த்திங்கன்னா ஓவராலாக நீல்கிரி தாரோடைய பாப்புலேஷன் 1364 அதிகமாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லியராக, அதாவது 2025ல் லாஸ்ட்டாக சர்வே கண்டக்ட் பண்ணப்போ 1303 அனிமல்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போது அதை விட நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகே, அண்ட் இதில் இன்வால்வ் ஆன ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இதில் ஆண்ட்ராய்ட் பேஸ்டு மொபைல் அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வருடை அப்படின்னு சொல்லிட்டு
ஓகே. அண்ட் இதனுடைய ஹேபிட்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீல்கிரி லேண்ட்ஸ்கேப் அண்ட் அது போக நமக்கு ஆனைமலை லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா, அதுலேயுமே இப்போ இதனுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி ஆனைமலை டைகர் ரிசர்வ் அந்த கிராசில்ஸ் நேஷ்னல் பார்க்கில் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ நீல்கிரிஸில் இருக்கக்கூடிய அந்த முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க்லேயும் நம்மளால் அதிகமான பாப்புலேஷனை பார்க்க முடியுது. ஓகே. அண்ட் அது போக இதனுடைய ப்ரெசன்ஸ் 5 நியூ ஹேபிட்டட் பிளாக்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியுது. களக்காட், திருப்பூர், மேகமலை, கொடைக்கானல் இந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ்லையும் இதனுடைய பாப்புலேஷனை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே. அண்ட் இந்த சர்வேல இதனுடைய மேல் டு ஃபீமேல் ரேஷியோ பார்த்திங்கன்னா 55:100 வந்து இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஹை ஃபீமேல் டு யங் ரேஷியோவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபீமேல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறத நம்மளால் இதுலேருந்து பார்க்க முடியுது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சர்வே ஃபைண்டிங்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சீபா சயின்டிஸ்ட் ஃப்ரம் சென்னை டெவலப் சாயில் ஃப்ரெண்ட்லி ஃபர்டிலைசர்ஸ் ஃப்ரம் ஃபிஷ் வேஸ்ட். ஓகே. இது வந்து அகெயின் சென்னை லோக்கல் நியூஸ் ஆர்டிக்கல் தான், பட் ஸ்டில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ஆர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சென்னை பேஸ்டு ஐகார் இருக்கு இல்லையா, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்ரிகல்ச்சர். ஓகே. இதுதான் சீபா. அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சாயில் ஃப்ரெண்ட்லி ஃபர்டிலைசர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி ஃப்ரம் ஃபிஷ் வேஸ்ட். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ scientists at this particular institute have developed an innovative biofertilizer technology using fish market waste. என்ன 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து சீபா பிளாங்டன் ப்ளஸ், இன்னொன்று வந்து சீபா ஹார்ட்டி ப்ளஸ். ஓகே. இந்த சீபா பிளாங்டன் ப்ளஸ் அப்படிங்கிறது அந்த ஃபிஷ் மார்க்கெட் வேஸ்ட்டில் இருந்து மட்டுமே முழுக்க தயார் பண்ணுறது. இது வந்து நம்ம அக்வா கல்ச்சரில் யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது கூட நம்ம இந்த பர்டிகுலர் ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. வேறஸ் இந்த சீபா ஹார்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது அகைன் ஃபிஷ் ப்ராசஸ்டு ஃபிஷ் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தயார் பண்ணது. இது வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸில் ஹார்ட்டி ப்ளஸ் நேமில் இருக்குல்ல, ஸோ அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வாட் அ வேஸ்ட் டு வெல்த் டெக்னாலஜி சொல்யூஷன். ஓகே. ஸோ நமக்கு வந்து வேஸ்ட்டையும் அட் த சேம் டைம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண மாதிரி ஆச்சு, லைக் அதை வந்து இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு, ரீயூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. அட் த சேம் டைம் வி ஆர் கிரியேட்டிங் வாட் ஈகோ ஃப்ரெண்ட்லி, சாயில் ஃப்ரெண்ட்லி, ஆர்கானிக் ஃபர்டிலைசர். ஓகே. ஸோ இதுதான் இந்த இன்வென்ஷன். அண்ட் இதனுடைய மேஜர் பெனிஃபிட் அக்வா கல்ச்சரில் ஃபஸ்ட் அந்த பிளாங்டன் ப்ளஸ் வந்து அக்வா கல்ச்சர் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது பாண்ட் ப்ரொடக்ஷனை ஆல்மோஸ்ட் ஒரு 0.6லேருந்து 0.8 டன்ஸ் பெர் ஹெக்டேர் வந்து அதிகப்படுத்தி தருது. அண்ட் அது போக அக்வாட்டிக் சர்வைவல் ரேட்ஸுமே 10லேருந்து 15% வரைக்கும் அதிகப்படுத்தி தருது. அண்ட் ஆல்சோ இட் சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூசஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபீட் ரெக்வயர்மெண்ட்ஸ் பை 20% to 50%. ஓகே. அண்ட் அக்ரிகல்ச்சரல் இம்பேக்ட் ஹார்ட்டி ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் அந்த சீபா ஹார்ட்டி ப்ளஸ் அந்த ஃபர்டிலைசர் அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத ரெடியூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் அப்போ இது யூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் எனக்கு அந்த அளவுக்கு இருக்குமா, என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அதுவுமே நமக்கு ஈல்டை அதிகப்படுத்தி தர்றதாகவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இதுதான் இதனுடைய கீ பெனிஃபிட்ஸாக இருக்குது. நவ் ரிசோர்ஸ் பொட்டென்ஷியல் அண்ட் டிசெமினேஷன். ஓவராலாக நமக்கு இதில் ஃபர்தராக இதில் ஸ்கோப் இருக்கா, அப்போ இதை வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் பாசிபிள், அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்தியா இஸ் ஜெனரேட்டிங் நியர்லி 195 lakh tons of fish annually, creating more than 60 lakh tons of fish waste. ஸோ நம்ம இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக இதை ஃபர்டிலைசராக மாற்றுறது மூலமாக we can easily reduce waste, at the same time we can produce soil friendly, environmental friendly fertilizer. ஓகே. ஸோ இந்த வேஸ்ட் வந்துமே இவ்வளோ டன்ஸ் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, this waste has the potential to yield approximately 48 lakh tons of Seba plankton plus and 3 lakh tons of Seba ஹார்ட்டி ப்ளஸ் எவ்ரி இயர். ஸோ வருஷம் நமக்கு இவ்வளோ தூரம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இந்த ஃபிஷ் வேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சீபா இன்ஸ்டிடியூட் சயின்டிஸ்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் ஃபர்தராக அந்த ப்ராஜெக்டை ஸ்கேல் அப் பண்ணுறதுக்காக அந்த ஃபிஷர் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த ஃபிஷரி செக்டரில் இருக்காங்க இல்லையா, அவங்கள அணுகிறதா இருக்கட்டும், ஆண்டர்ப்ரினர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் யூனிட்ஸுமே சில ஸ்டேட்ஸில் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன்.
நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் டு பி நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாகவே நமக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். சிடிஎஸ் பார்த்துருக்கோம், தென் ஏர் ஸ்டாஃப்லேயே சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் பார்த்தோம், சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது ரிலேட்டடான ஹயரார்கி, லைக் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹயரார்கி, யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். ஓகே, ஸோ நமக்கு கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிறது, அதாவது 3 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்குமே, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் பிரசிடென்ட் அஸ் த கமாண்டர் இன் சீஃப். ஓகே, அண்ட் வி ஹாவ் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகே, அண்ட் தென் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் நமக்கு வந்து இந்த 3 சர்வீசஸையுமே கோஆர்டினேட் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரைட், இட் இஸ் ஆல்சோ அ 4-star போஸ்டிங், ரைட்? ஸோ அந்த கோஆர்டினேஷன், அந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஓகே, அண்ட் தென் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். அண்ட் ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வி கேன் ஆல்சோ இன்க்ளூட் மரைன்ஸ், கோஸ்ட் கார்டு, அதுவுமே நமக்கு தனியாக இருக்குது. ஐசிஜி, இந்தியன் கோஸ்ட் கார்டு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுவுமே இருக்குது. நவ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரேங்க்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவலாக இந்தந்த சர்வீசஸில் என்னென்ன ஹயரார்கி இருக்குது. அண்ட் உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஐ கெஸ் 2024. ஸோ இதுலையுமே நமக்கு பிஒய்க்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஆர்மி வி ஹாவ் த ஹையஸ்ட் 4-star சீஃப் பொசிஷன் அஸ் ஜெனரல், வேரஸ் நேவி அட்மைரல், அண்ட் ஏர்ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறப்போ அகெயின் ஜெனரல். அண்ட் நமக்கு அதுக்கு அடுத்தடுத்து பொசிஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஐலண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளான்ஸ் டு இன்ட்ரடியூஸ் போல்ஸ் ஆஸ் இன் ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் டு நிக்கோபரிஸ். ஓகே, உங்களுக்கே தெரியும், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இது வந்து நமக்கு யூனியன் டெரிட்டரி, ரைட்டா? யூனியன் டெரிட்டரி. ஓகே, ஸோ இது இங்கே இப்போது நமக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ யூனியன் டெரிட்டரி விதவுட் லெஜிஸ்லேச்சருக்குலாம் உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போது அந்த ஐலண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட் அண்ட் வை எலெக்ஷன்ஸ் நவ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்படி வந்து ட்ரெடிஷ்னலாக அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஹெத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது அந்த கிராஸ் ரூட் லெவலில் சொசைட்டியை கிராஸ் ரூட் லெவலில் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ், கிளான்ஸாக அதை வந்து துஹெத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு துஹெத்துக்குமே ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வில்லேஜ் லெவலில் அந்த ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அண்ட் தென் ஃபர்தராக அந்த வில்லேஜ் எல்டர்ஸ்லாம் சேர்ந்து லீடர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. தோஸ் ஆர் நோன் as கேப்டன்ஸ். ஓகே, அண்ட் அந்த என்டையர் ஐலண்டுடைய வில்லேஜ் கேப்டன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஐலண்ட் ட்ரைபல் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. தென் ஃபர்தராக தே சூஸ் சீஃப் கேப்டன் அண்ட் வைஸ் சீஃப் கேப்டன். லைக் லோக்கல் டிஸ்பியூட்ஸ் இருக்கட்டும், இல்லை லேண்ட் ரைட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ, இல்லை ட்ரெடிஷன் கல்ச்சர் ரிலேட்டட் இஷ்யூ, இது எல்லாமே டீல் பண்ணுறது. ஓகே, அண்ட் 2009 இந்த சிஸ்டமை அஃபிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தேர் ஆல்சோ பிரிங்கிங் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ட்ரைபல் கவுன்சில்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் 2009. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்டஸாக இருந்தாலுமே அந்த எக்ஸிக்யூட்டிவ் வீட்டோ பவர் அப்படிங்கிறது டிரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கையில் தான் இருந்தது. ஸோ இப்போது இதுக்கு எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எதுக்காக ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெமோக்ரட்டைசிங், அதாவது நமக்கு ஃபார்மலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நமக்கு கவர்னன்ஸ் ரிலேட்டடாக இஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ப்ராப்பராக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமாக இந்த ப்ராசஸை வந்து ஃபார்மலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது தென் ஒரு ஸ்ட்ரிக்ட் 5-year டேர்ம்ஸ் வந்து அந்த வில்லேஜ் கவுன்சிலுக்கும் சரி, ஐலண்ட் ட்ரைபல் கவுன்சிலுக்கும் சரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கம் வந்து இதில் தெரியுது. தென் டீலிமிட்டேஷன், அது போக ஏன்னா எலெக்ஷன்னா ஆப்வியஸ்லி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணணும், கான்ஸ்டிடியூவன்சிஸ் வந்து பிரிக்கணும், அண்ட் ஆல்சோ எலக்டோரல் ரோல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதெல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, ரிசர்விங் சீட்ஸ் ஃபார் விமன் அண்ட் ஆல்சோ ஈவன் லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் ஃபார் விமன். அந்த ட்ரைபல் கவுன்சில்ஸ்குள்ளேயே விமனுக்கான பொசிஷனுமே. ஓகே, நான் இதில் என்ன மேம் இஷ்யூ, இது நல்ல விஷயமா கெட்ட விஷயம் அப்படின்னா, 2 விஷயம் மேஜராக இருக்குது. ஒன்று வந்து ஃபியர் ஆஃப் பியூரோக்ரட்டைசேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் கல்ச்சர். சில கேப்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கவுன்சில்ஸோடைய சீஃப்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து எங்களுடைய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் வந்து நாங்கள் லூஸ் பண்ணிடுவோம், லைக் வி ஆர் லிவிங் ஆன் அவர் ஓன் டேர்ம்ஸ். ஸோ நீங்கள் லீகலைஸ் பண்ணி உங்களோட எலெக்ஷன் சிஸ்டம் கவர்னன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து எங்களோட ட்ரெடிஷன், எங்களோட ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ண விடாமல் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிறத
பயப்படுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் கிளாஷஸ் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். நேற்று கூட வி ஹவ் டாக்ட் அபவுட் இட் ரைட், 2 days பேக் ஐ கெஸ். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அது ரிலேட்டடாக நிறைய கிளாஷஸ் நடந்துகிட்ருக்கு. அது நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் பார்க்குறோம். எஸ்பெஷலி ஃப்ரம் தீஸ் நிக்கோபரிஸ் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியே அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து எலெக்ஷன்ஸை கொண்டு வர்றது அப்படிங்கிறது நிக்கோபரிஸ் கிட்ட இருக்கக்கூடிய ரைட்ஸை வந்து இன்னும் பறிக்கிறதுக்கான ஒரு நோக்கமா அப்படிங்கிறதும் பேசப்படுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், எம்பிசி ரீடைன்ஸ் ரெப்போ ரேட் லோவஸ்ட் க்ரோத் ஃபோர்காஸ்ட். ஓகே, ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி ரெப்போ ரேட் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் அகெயின் அந்த 5.25% வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் மெயின்டைனிங் அ நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ். Okay, so let us understand about MPC, Monetary Policy Committee. It is a statutory body established under Section 45ZB of RBI Act 1934. Okay, and இதனுடைய major purpose என்ன? Bringing transparency, accountability and a committee-based consensus to India's monetary policy, replacing the historical framework where the RBI governor took interest rate decisions alone. So முன்னாடி நமக்கு RBI governor மட்டும்தான் அந்த ரெப்போ ரேட் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டட் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. வேறஸ் அந்த சிஸ்டமை மாற்றி ஒரு கமிட்டி பேசிஸில் கொண்டு வந்தது. ஓகே, அண்ட் இதனுடைய காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 6-member பாடி. இதனுடைய சேர்பர்சன் ஆப்வியஸ்லி RBI governor, and then we have deputy governor of RBI and 1 officer of RBI and 3 external members. அகெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் தான். நமக்கு எக்கனாமிக்ஸ் ஃபீல்டு, பேங்கிங் ஃபீல்டு, ஃபினான்ஸ் ஃபீல்டு இந்த மாதிரி ஒரு 4-year டேர்முக்கு வந்து சூஸ் பண்ணுறது. ஓகே, அண்ட் இந்த கமிட்டியோட கோர் மேண்டேட் என்ன? ஆப்வியஸ்லி டு மெயின்டைன் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வைல் கீப்பிங் இன் மைண்ட் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் க்ரோத். ஓகே, அண்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் தி RBI sets a target for CPI inflation. This is very very important, and we have this maximum bandwidth, அதாவது டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 4% ±2. அதாவது 4லேருந்து மேக்ஸிமம் இன்ஃப்ளேஷன் 6 இல்லைன்னா மினிமம் 2%. இந்த பேண்ட்வித்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் த நியூஸ் crux now? Repo rate remains unchanged at 5.25%. ஓகே, அண்ட் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் தான் கமிட்டி இஸ் கண்டினியூவிங். அண்ட் க்ரோத் ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் 27-20 நம்ம பார்த்தோம் இல்லையா, 6.6% குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் திஸ் இஸ் யுவர் குவார்ட்டர்லி ப்ரொஜெக்ஷன். அண்ட் இன்ஃப்ளேஷனுமே வந்துட்டு 5.1% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 50 basis points அதிகம். அண்ட் இதுவுமே இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அண்ட் அது போக ஃபாரின் கேபிட்டல் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன மெஷர்ஸுமே வந்து நமக்கு சென்ட்ரல் பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குறோம் டியூ டு வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ், அந்த இன்ஸ்டெபிலிட்டி, இதனால் வந்து நிறைய கேபிட்டல் அவுட்ஃப்ளோ நடக்குது அப்படின்னு. ஸோ அதுக்காக மெஷர்ஸ் டு அட்ராக்ட் ஃபாரின் கேபிட்டல் அப்படிங்கிறதையும் நமக்கு RBI வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பேண்டிங் GSEC யூனிவர்ஸ். ஓகே, இது வந்து அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு ஃபுல்லி ஆக்சசிபிள் ரூட்டில் நமக்கு வந்து 15 year 30 year 40 year டெனரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே கொடுக்கறது. அண்ட் ஆல்சோ FPI லிமிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது. அந்த NRIs அண்ட் OCI கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அதையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. லைக் ரிலாக்ஸேஷன் நார்ம்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் மெஷர்ஸ் டு அட்ராக்ட் ஃபாரின் கேபிட்டல். ஓகே, நவ் அடுத்த நியூஸ் பாருங்கள், சம்வாட் கனெக்டட் தான். நோ LTCG நம்ம நேற்று தான் பார்த்தோம். கரெக்டாக இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அந்த 12.5% ரிமூவ் பண்ணுறதுக்கான டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து மேக் பண்ணுற ப்ராஃபிட் தான் கேபிட்டல் கெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் டேக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் 12.5% விதிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போது ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ வை வாஸ் திஸ் டெசிஷன் மேட்? அகெயின் நமக்கு கேபிட்டல் அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்குது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. தென் குளோபல் லெவலில் இந்தியா ஷுட் ஆஃபர் அ காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாகவும் தான் இதை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன், அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.